நம்ம நாட்டுல பிறந்தவங்க அவசியம் ஒரு வார்த்தையை நிச்சயமா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதற்கு உரிய சரியான பொருளை அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வார்த்தை? அஹிம்சை. அதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டா நஷ்டம் நிறைய இருக்கு, சரியா புரிஞ்சுக்கிட்டா லாபம் நிறைய இருக்கு. சரி, அஹிம்சைன்னா என்ன? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹிம்சை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் ஹிம்சைக்கு எதிர்ப்பதம் அஹிம்சை. ஹிம்சை அப்படின்னா என்ன? ஹிம்சைன்னா நம்ம தமிழ்ல ஏதோ ஒரு படம் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். இம்சை அரசனா, அது படத்து பேரா பாத்திரத்தின் பேரான்னு எனக்கு தெரியல. ஏதோ இம்சை அரசன் அப்படின்னு. ஏன்டா என்னை போட்டு இம்சை பண்ற அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த இம்சை அப்படின்னா தொல்லை. அது சம்ஸ்கிருத வார்த்தை. உண்மையிலேயே ஹிம்சை அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அதை நம்ம தமிழ் படுத்தும் போது இம்சைன்னு மாறியது. அப்போ ஹிம்சை அப்படின்னா இம்சை, தொல்லை. அதான் புரிஞ்சிடுச்சே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்லை, தொல்லைகள் 3 விதத்தில் இருக்கின்றன. என்ன? நமக்கு 3 அடுக்கு ஷரீர அமைப்பு இருக்கிறது. ஒன்று பருவுடல், அருவுடல், பாவ உடல், கருவுடல். அப்படின்னா என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பாவ சரீரம். அப்படின்னா என்ன? புரியுற மாதிரி சொன்னா, எளிமையா சொன்னா, உடல், உள்ளம், உயிர் அப்படின்னு 3 அடுக்கு கட்டமைப்புகள் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த 3ல எதுக்கு வேணாலும் தொல்லை நடக்க முடியும். இன்னொருத்தர் நமக்கு தொல்லை செய்ய முடியும், நாமளும் இன்னொருத்தருக்கு செய்ய முடியும். 1வது உடல் தொல்லை. அப்படின்னா என்ன? அடித்தல், கிள்ளுதல், கொலை செய்தல், அவர்கிட்ட திருடுதல், பொய் சொல்லி சிக்க வைத்தல், இது போன்று உடல் சார்ந்த வாழ்க்கை நெருக்கடிகளை கொடுப்பது, வலிகளை கொடுப்பது. 2வது வகை மனம் சார்ந்த தொல்லைகளை செய்வது. அப்படின்னா என்ன? அவருக்கு பொய் தகவலை கொடுத்து சுத்தல்ல விட்டுறது. இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு மனதின் வேலை என்னன்னு புரியணும். மனதின் வேலை என்னன்னா, தன்னுடைய தேவைகளுக்கு சரியான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது. அது மனதின் வேலை. அப்போ ஒருவன் சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியாதபடி அவனுக்கு பொய் தகவல்களை கொடுப்பது போன்ற செயல்கள் அவனுடைய மனதை ஹிம்சை செய்வது, இம்சை செய்வது, தொல்லை செய்வது. அடுத்தது 3வது உணர்வு. உயிரின் செயல் உணர்வு, உணர்வது. அப்போ ஒருவனுடைய உணர்வுகளை நசுக்குவது. உதாரணமா ஒருவனை அவமதிப்பது, ஒருவனை ஏதாவது அநியாயமான காரணங்களால் சோகப்பட வைப்பது, வருத்தப்பட வைப்பது, இதெல்லாம் உயிருக்கு செய்யும் தொல்லைகள், ஹிம்சைகள். உதாரணமா ஒருத்தன் செய்யாத தவறை அவன் செய்தான் என்று நாம் மற்றவரிடம் சொல்லுவது, அல்லது நாமளே நினைத்து கொண்டிருப்பது. பிறகு அந்த நபர் தெரிஞ்சுக்கிட்டா அவன் ரொம்ப சங்கடப்படுவான், வருத்தப்படுவான். இப்போ இதெல்லாம் ஹிம்சைகள். இதை செய்யாமல் இருப்பது அஹிம்சை. எதை செய்யாமல் இருப்பது? உடலால், உள்ளத்தால், உயிரால். உடலுக்கு, உள்ளத்திற்கு, உயிருக்கு. இந்த 3ல் எதற்குமே இன்னொருவரை தொல்லை செய்யாமல் இருப்பது. நம்முடைய எந்த விதமான உடல் செயலால், உள்ளத்தின் செயலால், உயிரின் செயலால் இன்னொருவருக்கு இந்த 3ல் எதற்குமே வருத்தம், துயரம், பாதிப்பு வரக்கூடாது. வலி, குழப்பம், வருத்தம் வரக்கூடாது. அப்படி வாழ்க்கை நடத்துவது அஹிம்சை வாழ்க்கை. நம்முடைய மிக பழைய நூல்கள் சொல்கின்றன. என்ன? அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன பொருள்? அஹிம்சை என்பது பரம தர்மம். அப்படின்னா என்ன பொருள்? அஹிம்சை என்பது மிக முக்கியமான நெறி. அப்படின்னா எந்த நெறிகளை, நல்ல நெறிகள் நீங்க கடைபிடிச்சாலும் அங்க நீங்க எவ்வளோ பெரிய சிறந்தவரா இருந்தாலும் சரி, இந்த 3லும் அஹிம்சை என்பது தவிர்க்க முடியாதது, கட்டாயமானது. நான் அஹிம்சையை கடைபிடிக்கல, ஆனா நான் மிகப்பெரிய உத்தம புத்திரன் அப்படின்னு சொன்னா நம்ம நூல்கள் என்ன சொல்லுதுன்னா அது அத்தனையும் வீண் செயல். அஹிம்சை இல்லாதவன், அஹிம்சையை கடைபிடிக்காதவன் எவ்வளோ பெரிய நல்லவனா இருந்தும் பிரயோஜனமே கிடையாது. ஆனா உங்களால ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முடியல, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தோல்வி அடைகிறீங்க. ஆனால் அஹிம்சையை
கடைபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, நீங்க உண்மையிலேயே சிறந்த மனிதர் தான். மீதி முடிஞ்சா சேருங்க, அது இன்னும் சிறப்பு. ஆனா அஹிம்சைங்கிறது மிக மிக கட்டாயமானது. எந்த அளவுக்கு ஒருவன் அஹிம்சையை மற்றவர்களிடம், மற்ற உயிர்களிடம் கடைபிடிக்கிறானோ அந்த அளவிற்கு இவனுக்கு மற்றவர்களிடமிருந்து அல்லது இயற்கையிடமிருந்து ஹிம்சைகள் வருவது குறையும். நம் முன்னோர்கள் மிக நீண்ட அனுபவங்களை, மிக நீண்ட காலமாக மிக ஆழ்ந்த அனுபவங்களை நமக்கு சொல்லியுள்ளார்கள். அதை நாம் அவசியம் தெரிந்து கொள்வோம், ஆய்வு செய்வோம், பயன்படுத்துவோம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.